ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ். என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்றைக்கான விலாகுள்ளே போயிடலாம். இன்றைக்கான விலாக் ஒரு ரேண்டம் விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 ரூல்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த 5 ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மண்டே மார்னிங் நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானது தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே இல்லை, கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நவதானியம் ஊற வச்சுருந்தேன். அந்த நவதானியம் சுண்டல் பண்ணிவிட்டு அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியிலே ரசம் வச்சுட்டேன். அதோட கருப்பு கவுனி அரிசி நல்லா அரைச்சி வச்சுருக்காங்க. அது கழுவி க்ளீன் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அதில் புட்டு செஞ்சுருந்தேன். இதுதான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மதியத்துக்கு ரசம், அந்த நவதானிய சுண்டல் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இருத்து வச்சது இல்லையா, அதில் ரசம் செஞ்சுட்டு அப்பளம் வறுத்தாச்சு, சாதம். இவ்வளோதாங்க இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே ரெகுலராக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு பழகிட்டவங்களுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்குமே பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் வேறு வழியே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. மளிகை கடையில் நம்ம நவதானிய சுண்டல் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டாலே போதுங்க, எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. எல்லாமே அரை கிலோ வாங்கியிருந்தாங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இனிமேல் தினமும் நைட்டில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவு நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் 4 பேருக்கு சரியாக போயிடுதுங்க. நல்லா வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்குது. அந்த சின்ன குக்கர்லேயே ரசம் தாளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு சின்ன குக்கரில் கொட்டை வேக வச்சுருந்தேன். அதை நல்லா கழுவிட்டு திரும்ப அதையே வச்சுக்கிட்டேன். அதில் ரசம் சின்ன குக்கரில் தாளிப்பு போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு தேவையான அளவு மட்டும் இருக்கும். பெருசாக பாத்திரத்தில் வச்சேன் அப்படின்னா எனக்கு அந்த அளவு தெரியாது. அதனாலேயே சின்ன குக்கர் வச்சுருக்கேங்க. அந்த தண்ணியை இருத்து வச்சுட்டு அதிலே புளி போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு அதோட மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு தக்காளி, அதோட நல்லா 2 ஸ்பூன் அளவு ஜீரகம், மிளகு, மஞ்சப்பொடி, அதோட 4 பல் பூண்டு, பெருங்காயத்தூள், நம்மக்கிட்ட கொத்தமல்லி கருவேப்பிலை இருந்தது அப்படின்னா அதையும் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாங்க. அதோட பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு குக்கர் நல்லா காஞ்ச பிறகு எண்ணெய் விட்டுட்டு அதோட கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை, என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அதனால் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணல. நம்ம மிளகாவை நல்லா கிள்ளி போட்டோம் அப்படின்னா அந்த மிளகா நல்லா வறுபட்டுடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தா அந்த அது எல்லாத்தையும் அதில் ஊற்றிட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடணுங்க. வதக்கிட்ட பிறகு அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். ஏன்னா பூண்டெல்லாம் நம்ம அப்படியே போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அந்த பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஜீரண சக்தி ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டு அந்த புளி கரைசல் தண்ணியை அதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். ரசம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொட்டெல்லாம் வேக வச்சோம் அப்படின்னா அன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ரசம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புக்குட்டிக்கு கொஞ்சம் கோல்டு அதிகமாகிடுச்சு, அதனால தான் நான் இன்றைக்கி இந்த ரசமே வச்சுருக்கேன். அதோட அதில் அந்த கொள்ளெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அது கொஞ்சம் உடம்பு நல்லா ஹீட்டாக வச்சுக்கோங்கிறதுனால கொள்ளெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன். அப்புக்குட்டி வீடெல்லாம் உள்ளே பெருக்கிட்டு இருக்காங்க. என்னோடய சமையல் வேலை ஓரளவுக்கு முடிஞ்சுது. இதோட பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவணும். அப்புக்குட்டியை ஸ்கூலுக்கு கிளம்பிட்ட பிறகு தான் பாத்திரம் வாஷ் பண்ணோம். மோஸ்ட்டாக மகா பாப்பாவே வீட்டுக்குள்ளெல்லாம் பெருக்கி கொடுத்துருவாங்க. எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிறதுனால நான் கண்டிப்பாக பெருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு காலையிலேயே அக்காவும் தம்பியும் 2 பேரும் அவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக அப்புக்குட்டியே பெருக்க ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு வேலை செய்ய மாட்டான். கொஞ்சம் நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அப்புக்குட்டி அவன் வேலையே செய்வானேங்க. அதனால் அவனே பெருக்கிட்டான். மகா பாப்பாவுக்கு இன்றைக்கி ஒன்லி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுற வேலை மட்டும்தான் மகா பாப்பாவோட வேலை. நேற்று சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சது எல்லாமே அப்படியே இருக்குதுங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தேங்காய் உடைச்சிருந்தேன். அந்த தேங்காவை எடுத்து ஃப்ரீசரில் வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். நெய் காய்ச்சறதுக்கு அந்த ஆடெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. அது அடுத்த வாரம் தான் கண்டிப்பாக அது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி நெய்யெல்லாம் காய்ச்சி வச்சிடணும். நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா,
அந்த ஆசை வந்து நிறைவேறணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையுமே. அந்த மாதிரி நம்மளோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணோம். 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஒரு சூப்பரான மிராக்கிள் நடக்குங்க. அது வந்து நீங்கள் ஒரு 7 டேஸ் அப்படி இல்லைன்னா ஒரு 10 டேஸ் வந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் அதோட ஃபுல் ரிசல்ட்டும் வந்து உங்களுக்கு தெரியுமே. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது. ஒரு 4லேருந்து 5 மணிக்குள்ளவே நம்ம வந்து எந்திரிக்கணும். எந்திரிச்சிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதோட நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. சும்மா உட்காரணும். நம்ம வந்து வீட்டுக்குள்ளவே வந்து உட்கார தேவையில்ல. வெளியே போயிட்டு கொஞ்சம் நல்லா வந்து நல்லா வந்து காற்று கிடைக்கும் இல்லைங்களா அந்த டைமில். அப்போ அந்த டைமில் வெளியே போயிட்டு நல்லா உட்காந்து நல்லா ப்ரீத் பண்ணணுங்க. நல்லா மூச்சை வந்து உள்ளே இழுக்கணும், வெளியே விடணும். ஒரு 10 முறை அந்த மாதிரி ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணணும். எந்த விதமான டென்ஷன் இருக்கக்கூடாது, எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாச்சும் ஒரு டென்ஷனில் இல்லாமல் நல்லா வந்து நம்மளோட காலையில் என்னென்ன வேலை பண்ணணுமோ அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10லேருந்து 20 முறை வந்து பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி பண்ணணும். அந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணுறப்ப நமக்கு மைண்டே ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குங்க. இது வந்து ஃபஸ்ட் டிப். செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சும்மா தான் உட்காந்துட்ருக்கணும். எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது. மொபைல் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பார்க்கக்கூடாது. சும்மா உட்காந்துக்கிட்டு நம்ம மூச்சு பயிற்சி பண்ணணும், எதை பற்றியும் திங்க் பண்ணாமல். அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து நன்றி உணர்வோடு இருக்கிறது. நம்ம லைஃப்பில் கடவுள் நமக்கு நிறைய கொடுத்துருப்பாரு. ஆனால் எது கொடுக்கலையோ அதை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்போம். குறைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு நமக்கு நடந்த நல்ல விஷயங்களை எப்போவுமே நம்ம வந்து பாராட்டவும் மாட்டோம், அதை நினைக்கவும் மாட்டோம். கொடுக்காத ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டே நம்ம லைஃப்பை வந்து ஓட்டிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக கடவுள் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாரு. அந்த விஷயம் கொடுத்ததுக்கான நன்றிகளை மட்டும் கடவுளுக்கு சொல்லணுங்க. வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. நமக்கு நன்றி, எனக்கு இது கொடுத்ததுக்கு நன்றி. நீங்கள் கடவுளை நம்பினாலும் சரி, இல்லை இந்த பிரபஞ்சத்தை நம்பினாலும் சரி, இல்லை இந்த இயற்கையை வந்து நீங்கள் வந்து நம்புறீங்க அப்படின்னாலும் சரி, ஏதோ ஒரு சக்திங்க. அவங்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நன்றி சொல்லணும். அடுத்து சாரி கேட்கணுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அறியாமலே யாரோட மனசு வேணாலும் காயப்படுத்தியிருக்கலாம். ஏதோ ஒரு ஜீவராசிக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ நம்மளை அறியாமல் பண்ண அந்த ஒரு தப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரி கேட்கணும். யார்கிட்ட கேட்கணுன்னா, நாம் எது மேலே நம்பிக்கை அதிகமாக வச்சுருக்கோமோ கடவுள்கிட்டையும் நம்ம வந்து கேட்கலாம். யார்கிட்ட வேணாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. சில பேர் கேட்பீங்க, பூஜை ரூமில் உட்காந்து பண்ணமாக்கா அப்படின்னா, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அது உங்களோட நம்பிக்கை. காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் பூஜை ரூமில் விளக்கு பொருத்தி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உட்காந்தும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைனா வெளியே பால்கனி இருக்குது, வெளியே நல்லா வந்து எனக்கு வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா வெளியே உட்காந்து பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் சாரி எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து பண்ணணுங்க. என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நொண்டி விளையாடிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி. அப்படி இல்லைனா வந்து ஸ்கிப்பிங் ஆடுறது, அப்படியும் இல்லைனா தோப்பு கரணம் போடுறது. ஒரு 10லேருந்து 20 முறை தோப்பு கரணம் போடுறது. இந்த மாதிரி குட்டி குட்டி எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து வீட்டில் இருந்த மாதிரியே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 1/2 ஹவர் நம்ம வெளியே வந்து ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம். நான் பாட்டுக்கிட்டே எஃப்எம் பாட்டு கேட்டுக்கிட்டே பாத்திரம் கழுவிட்டு இருந்தேங்க. இந்த புட்டு வச்சதே மறந்துட்டேன். அது ஃபுல்லாக அடியெல்லாம் வந்து பிடிச்சி ஆல்ரெடி கொஞ்சம் லீக் ஆச்சேன்னு பற்ற வச்சுருந்தேன். திரும்பவும் அது லீக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. கீழே வந்து வாழைப்பழம் வந்து கொலை தள்ளி இருந்ததுங்க. அதனால் இந்த தாரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. லாஸ்ட் ரூலுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட் எடுத்து நாம் இன்றைக்கி காலையிலேருந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே என்ன வேலைலாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணுங்க. அதை எழுதிட்டு நைட்டு வந்த பிறகு திரும்ப இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா, இதே ப்ராக்டிஸை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இது எல்லாமே ஃபாலோ பண்ணோம். நம்ம காலையில் எழுதின டைரியில் இன்றைக்கி நைட்டு வந்து எந்தெந்த வேலையெல்லாம் முடிச்சோமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டிக் போட்டு பெண்டிங்கை திரும்ப நாளைக்கு கண்டினியூ பண்ணுங்க. இதை நீங்கள் டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். மார்னிங் நைட்டு 2 வேலையுமே நம்ம இதை ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் கூட பேசிக்கிட்டே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். நானும் வந்து இது கொஞ்ச நாளாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. மைண்ட் ரொம்ப சூப்பராக வந்து ஃப்ரீயாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் நம்ம அடையலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.